காசானோய் எல்லா உறுப்புகளையும் பாதிக்கும். பெரும்பாலும் காசானோய் வயது வரம்பில் ஏழை பணக்காரர்கள் ஆண் பெண் குழந்தைகள் அனைவரையும் காசானோய் தாக்கும். 2 வாரங்களுக்கும் மேலாக தொடர்ந்து இருமல் இருந்தால் சளி 2 முறை பரிசோதனை செய்ய வேண்டும். சளியில் இருந்துள்ள காசநோயாளி ஒருவர் ஆண்டு ஒன்றிற்கு 10 முதல் 15 பேருக்கு காசநோயை பரப்புகிறார். நாள்தோறும் 1000க்கும் மேற்பட்ட காசநோயால் மரணம் அடைகின்றனர். அதாவது 3 நிமிடத்திற்கு 2 பேர் என்ற வகையில் இந்தியாவில் 51 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 50-60% பேர் தங்கள் வாழ்நாள்களில் காசநோயால் பாதிக்கப்படுகின்றனர். ஆனால் HIV-யால் பாதிக்கப்படுவதற்களிடம் காசநோய் பாதிப்பு 10% மட்டுமே ஏற்படுகின்றன. பெண்களை பொறுத்துவதற்கு கால மரணத்தை விட அதிகப்படியான மரணம் காசநோயால் ஏற்படுகின்றன. காசநோயிலிருந்து குணமுடைய அனைவரின் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். காசநோயற்ற சமுதாயத்தை உருவாக்குவது நமது கடமை. காசநோய்களை மற்றவர்களிடையிலிருந்து தனிமைப்படுத்துதல். தமிழ்நாடு திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டல்ல பாத்துறீங்களாமா? திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தது இல்லையா? நீங்க பாத்துறீங்களா? என்ன பாத்துருக்கீங்களா? திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டல்ல பாத்துருக்கீங்களா? சரி. திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை தர்றது நான் தான்மா. திருப்பத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை தர்றது நான் தான். பாத்தீங்களா? சரி. இப்ப எதுக்காக இங்க வந்து பேச வந்திருக்கோம் அப்படின்னா, டிபி நோய் கேள்விப்பட்டீங்களா? டிபி நோய்னா என்ன? காச நோயை தான் இங்கிலீஷ்ல வந்து டிபி நோயின்னு சொல்லுவாங்க. இந்த நோய் எப்படின்னா பெரும்பாலும் வந்து ரொம்ப பரவிக்கிட்டு இருக்கு. பொதுவான பேச்சு என்னன்னா, நீங்க வந்து பல கறி சாப்பிடுறதுனால, பல ரொம்ப சத்தான பொருள்லாம் சாப்பிடுறதுனால உங்களுக்கு வராது அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்துச்சு. ஆனா இப்போதைக்கு நம்ம தெருவிலேயே வந்து 3 பேர் வந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, உங்ககிட்டயுமே சத்தான சாப்பாடு வந்து சேரலங்கிறத என்னோட இது. ஏன்னா நீங்க அந்த கறி சாப்பிடுங்க இந்த கறி சாப்பிடுங்க அப்படின்றது பக்கம் இருக்கு இல்லையா? அதனால நோய் தாக்காது அப்படிலாம் இல்ல, நோய் தாக்குது. எதுக்காக ஏன் தாக்குது அப்படின்னா, முன்னாடி தாக்கல இது மட்டும் ஏன் தாக்குது அப்படின்னா, அது பெரும்பாலும் அந்த ஆண்கள் தண்ணியை போட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால அவங்களுக்குமே தாக்குது. அதனாலதான் உங்கள்கிட்ட ஸ்பெஷலா வந்து பேசுறதுக்காக வந்து டாக்டர் பதில் இருந்து வந்திருக்காரு. நான் வந்து திருப்பத்தூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். சரியா? இப்ப டிபி நோய்னா என்னென்ன அறிகுறியும் இருக்கும் அப்படின்னா, என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, முதல்ல வந்து 2 வாரம் வந்து தொடர்ந்து இருமல் இருக்கும். நீங்க என்னதான் காய்ச்சலுக்கு போய் மாத்திரை சாப்பிட்டாலும் டிபி நோய்க்குன்னு தனி மாத்திரை சாப்பிட்டாத்தே அந்த நோய் குணமாகும். நீங்க போனவன என்ன செய்வாங்கன்னா, ஒரு பெரிய மாத்திரை, உருண்டை மாத்திரை, ஒரு ப்ளூ கலர் அட்டையில ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. டீப்ல ஒரு சிவப்பு கலரும் வெள்ளை கலரும் மாட்டினா ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. ஒரு சின்ன மாத்திரை கொடுப்பாங்க. இதை 3 வேளைக்கு போடுங்கம்மா அப்படின்றாங்க. ஆனா சாதாரண சளியா இருந்தா, காய்ச்சலா இருந்தா அவங்க கொடுக்குற மாத்திரை சரியாயிரும். அதே வந்து நோயா இருந்துச்சுன்னு வச்சுங்க, கொடுக்குற மாத்திரை வந்து கேட்காது. 2 வாரம் தொடர்ந்து இருமல் இருந்தா இந்த நோயோட அறிகுறியா இருக்கலாம். அடுத்து வந்து பசி வந்து அவ்வளவா இருக்காது. இப்ப 3 வேளை சாப்பிடுவோம் இல்லையா? நம்ம 3 வேளை சாப்பிடுவோன்றதுக்காக சில பேர் சாப்பிடுவாங்க. அதாவது பசி எடுக்காம இருக்குது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து வந்து இடம் வந்து ஒரு 50 கிலோ இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த நோய் தாக்கியாச்சுன்னா திடீர்னு 30 கிலோ ஆகிடுவாங்க. திடீர்னு ஒரு 2 வாரத்துல 3 வாரத்துல 30 கிலோ ஆகிடுவாங்க. எடை குறைவு ஒண்ணு, பசியின்மை, அடுத்து என்னன்னா நெஞ்சு வலிக்கும். அதுவும் டிபி நோயோட அறிகுறி. அடுத்து வந்து சளி வந்து துப்பிக்கிட்டே இருப்பாங்க, அது ஒண்ணு. அடுத்து சளியோட சேர்ந்து ரத்தமும் வரும்.
இந்த மாதிரி பிரச்சனை வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்ல தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா திருப்பத்தூர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைங்க. எல்லா பேருமே திருப்பத்தூர் ஆஸ்பத்திரிக்கும் அறிவிங்க சரிங்க எல்லாம் பார்த்துருக்கேன். அனுப்பி வைங்க. உங்களுக்கு சளி டெஸ்ட் பண்ணுவோம், எக்ஸ்ரே எடுப்போம். இப்ப நீங்களோ சாந்தி மேடம் வந்து போய் எக்ஸ்ரே எட்டுவாங்க சளி டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க எழுதி சுத்துருவாங்க. அங்க போனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக்ஸ்ரே இல்லம்மா நாளைக்கு வாங்கம்மா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா டிபிக்கு தனி ஆபீசர் நான் இருக்கேன் திருப்பத்தூர்ல. சரியா? என்கிட்ட வாங்க, உங்களுக்கு உடனே எக்ஸ்ரே வந்து எடுக்கணும். என்ன நீங்க போனா நாளைக்கு வாங்க இன்னைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. டிபிக்கு நான் தனியா ஆள் இருக்கேன். என்கிட்ட வாங்க, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா என்கிட்ட வாங்க, உடனே எக்ஸ்ரே எடுப்போம், சளி டெஸ்ட் பண்ணுவோம். பண்ணிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா தாராளமா உங்களுக்கு மாத்திரையை வந்து வீட்டிலேயே கொடுத்துருவேன். நீங்க ஆட்டோமேட்டிக்கா மாத்திரை வந்து 6 மாசம் மட்டும் சாப்பிட்டா போதும், இந்த நோய் வந்து இல்லாம போயிடும். டிபி நோய் முன்னாடி மாதிரி வந்து மாத்திரை சாப்பிட ஆரம்பிச்சா அவங்க வந்து இறக்குற வரைக்கும் மாத்திரை சாப்பிடணும் அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 6 மாசம் மாத்திரை சாப்பிட்டா போதும், நோய் ஈஸியா குணமாயிரும்மா. இதே நிறைய பேர் போயிருக்காங்க, 2-3 பேர் சரியா போன் நம்பர் தான் வாங்கிக்கோங்க. மாத்திரை பொம்பளைங்க இருப்பாங்க. நான் போன் நம்பர் எழுதுறேன், போன் பண்ணிட்டு வாங்க. மாமே மெடிக்கல் வச்சிருக்கு. அப்படியா?